ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இது ஒரு நைட் நேரம். வெல்கம் டு செகண்ட் எபிசோட் ஸ்வாகதம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ட்ரிப் கூட. பட் எனக்கு ரொம்ப நாள் ஒரு வாசம் இந்த நீடாமங்கலம் வழியாக திருவாரூர் போகணும் அப்படின்ட்டு. இந்த மெய்யலன் படம் பார்த்ததுலேருந்து நீடாமங்கலத்தில் வந்து அந்த டீ ஷாப்பில் போய் நானும் அந்த நாட்டு சக்கரை பால் குடிக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு ஆசை. ப்ளஸ் அங்கே கொடுக்குற அந்த வடையும் நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு அஃபிஷியல் ட்ரிப் ப்ளஸ் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால தான் எவ்வளோ நம்ம கம்மியாக டிக்கெட்ஸ் எடுக்க முடியும், எந்த ட்ரெயின் பிடிக்கலாம். கோயம்புத்தூர் வந்து டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அப்கமிங்லாம் அங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது, பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்குது, பின்ன பீச்சஸ், என்னென்ன ஆன்சியன்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு சுற்றி பார்க்கலாம். வெல்கம் டு வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ இன்றைக்கி நான் புக் பண்ணிக்கிற ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ். இது எவ்ரிடே நைட்ஸ் பார்த்தீங்க 12:30 வந்து கோயம்புத்தூர்லேருந்து எடுப்பாங்க. இப்போ மன்னார்குடி வரைக்கும் போகும். மன்னார்குடிக்கு 7:25 போகும்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டெல்லாம் ஆகாது. 7 மணிக்கு முன்னாடியே அது போயிடும் ட்ரெயின் எல்லாமே. ஸோ நம்ம தஞ்சாவூர் வழியாக ஃபஸ்ட்டு ஈரோடு, அப்புறம் கரூர், புடலூர், அப்புறம் திருச்சி வழியாக போய் தஞ்சாவூர் தாண்டி அதுக்கடுத்து நீடாமங்கலம் வருது. நீடாமங்கலம் ஸ்டேஷன் பார்த்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு ஸ்டேஷன். அது ரொம்ப நீட்டாக க்ளீனாக. அந்த மார்னிங் டைம் 6 மணிக்கு இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஸ்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து டெல்டா இதுதான். ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு வயல் ஆகட்டும், அந்த இடமாகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்து நான் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு ட்ரெயின் என்னென்ன டைமிங் இருக்குது, நம்ம இதில் புக் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். பட் இதில் ஸ்லீப்பர் கோச் பார்த்திங்க அப்படின்னா 220 வருது கோயம்புத்தூர்லேருந்து. ஏசி பார்த்திங்கன்னா 560 சம்திங் வருது. செகண்ட் ஏசி பார்த்திங்கன்னா 800, ஃபஸ்ட் ஏசி வந்து 1300 வரும். பட் இது ஜென்ரல் இதே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஏன்னா இங்கே ட்ரெயின் தான் இங்கேயே எடுக்கிறங்காட்டி அதையும் யாருமே மக்கள் வரமாட்டாங்க. அதை நம்ம ஈஸியாக போய் நம்ம சீட்லாம் பிடிச்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது தேர்ட் ஏசி. ஸோ இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் தேர்ட் ஏசி வந்து எப்படி இருக்குது, 590க்கு ஒருத்தா இல்லை எப்படி இருக்குது, அதோட ரிவ்யூ, நீட் அண்ட் க்ளீன், அந்த ஸ்டாஃப்ஸு, அந்த உள்ளே இருக்கிறவங்க, அப்போ ட்ரெயினெல்லாம் எந்த டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். யா, இது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க எல்லோரும் உள்ளே வைப்பாங்க. ஸோ நம்ம கோச் பார்த்திங்கன்னா B1, B2, அடுத்து B1. ஸோ இதுதான் நம்ம கோச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா முன்னாடி 55 நினைக்கிறேன் சீட் நம்பர். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாச்சு. ட்ரெயின் ஸ்டார்டர் 12:30 தான். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். ஜஸ்ட் இப்போ தான் உள்ள கேபின் ஏறி இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நாளைக்கு எத்தனை மணிக்கு போகுது, எப்பவுமே பிளாட்ஃபார்ம் 1லேருந்து தான் இது கிளம்பும். ஸோ மேக்ஸிமம் முக்கால்வாசி டைம் பிளாட்ஃபார்ம் 1 தான் கிளம்பும். கரெக்டாக 12:30 எடுத்துருவாங்க. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு 6:30 எழுந்திரிச்சிட்டு நீடாமங்கலம் நம்ம டீ சாப்பிடலாம். நான் போகிற வழியும் எப்போ கிளம்புதுங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:30. பட் ட்ரெயின் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டிலே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டைம் 12:31. ஒரே ஒரு நிமிஷம் தான் டிலே. பட் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக எடுத்துருவாங்க. இன்னைக்கு மட்டும் டிலே. ஸோ ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்தாச்சு.
Rajapuram. Coach position from engine first is L. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. கோயம்புத்தூர் தாண்டியாச்சு. இது திருச்சி ஸ்டேஷன். எப்பவுமே 4:50 தான் வரணும், இன்றைக்கி ஒரு 4:20 வந்துருச்சு. ரொம்ப நேரமாகவே ரீச் ஆகிட்டோம் திருச்சிக்கு. இங்கே 5 மணிக்கு தான் இங்கே இருப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மக்களே, இதான் மார்னிங் வியூ ஆஃப் நீடாமங்கலம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஈச் அண்ட் எவ்ரி டைம் மார்னிங் வரும்போது இங்கே ரொம்பவே ஸ்டன் ஆயிடுவோம். அந்த மார்னிங் வியூ பார்க்குறதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வரும்போது. பட் மோஸ்ட் ஆன்சியன்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே நேராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோயில் வைஸ் ஆகட்டும், ஒவ்வொரு பிளேஸ் வைஸ் ஆகட்டும், சாப்பிட்ற கடையாகட்டும், இங்கே வரும்போது என்ன தெரியல, படம் பார்த்ததுக்கப்புறம் மெய்யலன்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு அட்மையர் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இன்றைக்கி ட்ரெயின் ரொம்ப நேரமாக வந்துருச்சு. ஸோ ஒரு லிட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மீண்டும் வந்து வீடியோ எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நைட் ஃபுல்லாக எடிட்டிங் வேலை இருந்தது. ஸோ கரெக்டாக தூங்க கூட முடியல. இப்போ வர ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா இது தஞ்சாவூர் டு காரைக்கால் லோக்கல் ட்ரெயின். ஸோ இங்கே லோக்கல் ட்ரெயின் வந்து நிறையவே இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இதுதான் நீடாமங்கலம். நீடாமங்கலத்து வந்து அவுட்ரு போகிற லைன் அப்படியே காமிக்கிறேன். இது தஞ்சாவூர் ட்ரெயின். காரைக்கால் டு தஞ்சாவூர் மார்னிங் ட்ரெயின் இது பேசஞ்சர். நீடாமங்கலத்தில் ரொம்ப நாளாக ஒரு எல்லாத்துக்குமே ஒரு குவாரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜு எப்போ போடுவாங்க அப்படின்னு தான். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெயின் வந்தாலும் இங்கே இன்ஜின் மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய வண்டிகளை நிற்க எப்படியோ அரை மணி நேரமாவது எல்லா வண்டியும் நிறுத்திடுவாங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக்கும் அதிகமாகும் இந்த ஒரு சிக்னல் மட்டும். ஸோ இதான் நீடாமங்கலம் டவுனுக்குள்ளே போகிறோம். நம்ம ஆசையாக எதிர்பார்த்த அதான் ஃபைனல், அதுதான் அந்த குணா தேநீர் நிலையம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு தெரியும். இங்கே எப்பவுமே ஒரு டீ சாப்பிட்டு தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், நீடாமங்கலத்துக்கு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். நீ அடுத்த ட்ரெயினுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்த ட்ரெயினில் வந்து எனக்கு நீ அடுத்து திருவாரூர் போயிட்டு என்னோடய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த வீக் எண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் திருநள்ளாறு கோயிலுக்கு போவேன். ஸோ அடுத்த விலாக் வந்து மேக்ஸிமம் திருநள்ளாறு தான் இருக்கும். ஸோ என்னோடய ஒர்க் ஷெடியூலை பார்த்துட்டு நான் மேக்ஸிமம் முடிவு பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து எத்தனை லோக்கல் ட்ரெயின் வேறு என்னென்னலாம் வந்து நம்ம கம்மியான செலவில் போய் கோயில் சாமி கும்பிட முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்த விலாகில் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் காட்டுறேன். எல்லாத்தையும் நான் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் பார்த்திபன். நான் உங்கள் பார்த்தி ஃப்ரம் கோவை தமிழ். புதுசாக வரீங்க எல்லாருமே கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.